ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமர்ப்பிரப நிர்விঘ்னம் குருவே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா. இந்த நாள் எந்த விதமான விக்னமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்க விநாயகர் அருள் புரியட்டும். 28 ஜனவரி 2025 நாள் இன்று செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் தை மாதம் 15ஆம் நாள். வருடம் பிறந்து 28 நாள் ஆயிடுச்சு. இன்றைய திதி தேய்பிரை சதுர்த்தி, பூராட நட்சத்திரம், சித்தயோகம். இன்று போதாயன அமாவாசை அப்படின்வாங்க, தை அமாவாசை. சுவாமிமலையில் இருக்கும் முருகப்பெருமானுக்கு 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடி அருளக்கூடிய நாள். மதுரையில் இருக்கும் ஸ்ரீ செல்லாத்தம்மன் என்ற கோயிலிலே அம்மனின் ரதோத்சவம் நடக்கக்கூடிய நாள். இன்று கீழ்நோக்கு நாள், அப்படின்னா பூமி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய நாள். இன்றைய நாளின் சூரிய உதயம் 6:36. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது 10:30 மணியிலிருந்து 11 மணி 30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலம் 12 1:30 வரை. இன்றைய யமகண்டம் 9 மணியிலிருந்து 10:30 வரை. நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, செய்வன திருந்த செய் அப்படிங்கிறது இந்த நாளுடைய அந்த ஃப்ரேஸ். நம்ம மைண்டில் எதையும் செஞ்சால் நல்லதாக செய்யணும். ஏன்னா அது செவ்வாயுடைய செவ்வாய் எப்பவுமே தைரியத்தை கொடுக்கக்கூடியவர். நமக்கு படிப்படியாக காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடியவர். அதனால் முருகப்பெருமானை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக அமையக்கூடிய நாள் இந்த நாள். திதியை பொறுத்த வரைக்கும் சதுர்த்ததி திதி அப்படின்னு சொன்னோம். அந்த 14வது திதி. இன்றைய நாளினுடைய கோச்சார பலன். கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷபத்தில் இருக்கிறார், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில கேது, சூரியனும் புதனும் மகரத்தில், சனி கும்பத்தில், ராகுவும் சுக்கிரனும் மீனத்துக்குள்ள வந்துடுறார். சுக்கிரன் உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். பூராட நட்சத்திரம் என்ற சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே தனுசு ராசிக்குள்ளரே சந்திரன் பிரயாணத்தை செய்கிறார். இந்த நாளிலே சதுர்த்தசி திசி அப்படின்னு பார்த்தோம். இது நார்மலாக எதான புதுசாக எதனா வாங்கணும்னா, புதுசாக ஒரு வெப்பன்ஸ் வாங்கிறது, மிஷினரி வாங்கிறது, எதான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கிறது எல்லாத்தையும் இந்த நாளில் செய்யலாம். மந்திரங்கள் கற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு நாள் இந்த நாள். மந்திரங்கள் கற்றுக்கொள்வது, தியானங்கள் கற்றுக்கொள்வது, மூல மந்திரங்களை உபதேசம் செய்வதற்கான விஷயங்கள் கற்றுக்கொள்வது எல்லாம் இந்த நாளில் செய்யலாம். டெக்னிக்கலாக சில விஷயங்கள் எல்லாம் நாம் வெளியாட்கிட்டேருந்து நாங்கள் இன்னைக்கு கற்றுக்கணும் அப்படின்னா அந்த கோடிஃபிகேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண்ணிக்கலாம். இந்த நாளின் திதி தேவதை காளிதாசர் அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் வந்துடணும். காளி தேவதை முன்னாடி அமர்ந்து காளிதாசன் உபாசனை செய்யும் போது காளி அவருடைய நாக்கில் எழுத அந்த உத்தர காலாமிர்தம்ங்க மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்டேருந்து வந்துகிட்டே இருக்கு. காளி உடைய அருளினாலே அவர் புலமை கொற்றார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட சதுர்த்தசி திசி என்று. பொதுவாக இந்த சதுர்த்தசி திசி மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் என்ற 4 கோண ராசிக்காரர்களுக்கும் திதிசூன்யம்னு ஒரு விஷயமா இருந்ததுனால கொஞ்சம் கவனம் தேவை.
அவர்கள் முக்கியமாக பைரவரை வழிபடுவது நல்லது. அதனாலே துன்பம் நீங்கும். இன்றைய நாள் பூராட நட்சத்திரம் அப்படின்னால பூராட நட்சத்திரக்காரர்கள் புத்திசாலியா இருப்பாங்க, கொஞ்சம் கர்வமா இருப்பாங்க. மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுல இவங்க நல்லா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் அந்யோன்யமா இருப்பாங்க. இவங்க மற்றவங்களுடைய எண்ணத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒய்ஃபு நல்லபடியாக அமையும். இவங்களுக்கு எதையுமே ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது எதையுமே உறுதியாக எண்ணுவாங்க. ஒரு கருத்தெல்லாம் சொன்னாங்கன்னா ஸ்ட்ராங், நான் அதில் நிற்பேன் அப்படின்னு நிற்பாங்க. குழந்தை மற்றும் மன மகிழ்ச்சியை நல்லா வச்சிருக்கக்கூடிய ஆள், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன்ஸு இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள். இன்றைய நாளின் கரணம்னு பார்த்தா பத்திரை கரணம்னு வரும். பத்திரை கரணம்னா கோழின்னு ஆரம்பிச்சு. இவங்க வலிமை மிக்கவர்கள், சிக்கனமானவர்கள். இந்த பத்திரை காரணத்தை பிறந்தவர்கள் முடிந்த வரைக்கும் அந்த இறைச்சி, கோழி இறைச்சி சாப்பிட்றது, கோழியை துன்புறுத்தாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இவர்கள் மோஸ்ட்லி இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆசாமிகளாக இருப்பாங்க. எதையுமே தீர்மானமாக கோழி எப்படி தோண்டி தோண்டி தேடிக்கிட்டே இருக்கோ அது மாதிரி தோண்டி தோண்டி தேடக்கூடிய தன்மை கொண்டவர்களாக அமைவார்கள். அதுலேயும் அந்த பத்திர கர்ணத்துடைய தேவத்தை கேதுங்கிறதுனால மருத்துவத்துறையிலே தேடுபவர்கள் நிறைய, மாந்திரிக துறையில தேடுபவர்கள் நிறைய. இந்த பூஜைகள் எல்லாம் இந்த பண்ணினா என்ன பலன் வரும்னு தேடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வரும். அதே மாதிரி வக்கீல்கள் தூண்டி துருவி அதுக்கான விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வராங்க இல்லையா, அதுவும் இந்த பத்திரை கரணத்துடைய தன்மையை கொண்டதாகும். பொதுவாக ஆஞ்சநேய பகவானை வழிபடும் போது இந்த பத்திரை கரணத்துடைய தன்மை பல மடங்காக பெருகும். அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிட கோட்பாடு. இன்றைய யோகம் வஜ்ர யோகம்னு பேர். வஜ்ர யோகம்னா சுபமான யோகம், ஒரு நல்ல யோகம். ஒரு சிலர் இது அசுபம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப சுபமாக இருந்தாலும் அசுபமாயிடும் இல்லையா, அப்படி. ஏன்னா இவங்களுக்கு அசாத்தியமான மன உறுதி இருக்கக்கூடியவர், எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. கொள்கை பிடிப்புன்னா பிடிச்சது பிடிவாதம். நான் முடிச்ச முயலுக்கு 3 கால் நிற்கக்கூடிய ஆசாமிகள். அதனால எதையும் சாதிச்சிருவாங்க. துணிச்சல் ஜாஸ்தி, தைரியம் ஜாஸ்தி. கொஞ்சம் கனிவு இருக்கும், ஆனால் மனப்பான்மையில் ஏன் உதவணுன்ற கேள்வி முதல்ல வந்த பிறகு தான் செய்வாங்க. அதனால தான் அசுபம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க. தெய்வ பக்தி இருக்கும், பிறப்பையில மதிப்பு மரியாதையும் இருக்கும், ஆனாலும் தங்கிட்ட ஏதாவது வாலாட்டினா மொத்தமாக வெட்டி விட்டுருவாங்க. அப்போது வஜ்ரகரணக்காரர்கள், வஜ்ர யோகக்காரர்கள் கொஞ்சம் பிடிவாதமும் இருக்கும், மற்றவர்களை கடிந்து கொள்வதும் இருக்கும் என்பதனாலே அசுபமும் சுபமும் கலந்த யோகமாக இந்த நாள் அமைகிறது. இப்படி இந்த நாள் இனிய நாளாக. மேஷராசி அன்பர்களே, இன்று உங்கள் குழந்தையின் கல்வி தொடர்பான சிரமங்கள், அது விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. வேலைகளிலே சரியான திட்டமிடல், எதிர்பார்த்த வெற்றியை கிடைக்கும். உங்கள் கோபம், அதனால் முடிவுகளிலே சிக்கல் உண்டு. அதனால் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. வருமானத்துக்கும் செலவுக்கும் இடையேயான சமநிலையை பராமரிப்பது அவசியம். ஆன்மீக செயல்களிலே ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். புதிய தொழில் தொடர்பான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் வாழ்வாதாரத்திலே முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதனால் வெற்றியும் அடையும். பொருளாதார நிதிநிலை வலுவாக இருக்கும். எதிரிகள் விஷயத்திலே கவனமாக இருக்கவும். புதிய வேலையை முடிப்பதிலே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டீர்கள் என்றால் நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையும். முக்கியமாக பொருளாதாரத்திலே திட்டமிடல் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு பிளான் பண்ணுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அது
எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். நீங்கள் அழகாக நுணுக்கமாக ஒரு நியூயான்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், நுணுக்கமாக அதனுடைய இன்டர்கன்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பிரித்து பார்த்து பொருளாதாரத்தை வகைப்படுத்தி அதனுடைய வழிகளிலே பண வரவை எப்படிலாம் உபரியாக பெருக்க முடியும்னு பாருங்கள். எஸ்பெஷலி நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, பெட்ரோல் டீசல் ஆயில் போன்ற விஷயம், ஆயில் ரிலேட்டட் மேட்டர்ஸ் பண்ணுறது, கனரக பொருட்களை விற்று வாங்குவது, இப்படி போட்ட விஷயங்களில் இருக்க துறையில் இருப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் இதுபடி பிளானெல்லாம் பண்ணுங்கள். பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த நாளில் ஒரு நல்ல ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். அதுலேருந்து உங்களுக்கு பொருளாதாரத்தின் வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி அதுக்கான சூழ்நிலைலாம் நல்லா இருக்கு. குடும்பத்தில் இருக்கும் குடும்ப பெண்களும் வீட்டில் அந்த அடுப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிடுங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பர்டன் ஜாஸ்தி இருக்குது. நிறைய விருந்துகள்லாம் வரப்போகிறாங்க. அவங்களுக்கான செலவுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால் கேஸ் தீர்ந்து போதா எல்லாம் செக் பண்ணுங்கள். அடுப்பெல்லாம் நல்லா எரியுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதனுடைய விஷயத்தில் உணவு பரிமாற்றத்தின் விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்க போகிறதுன்னு வச்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி டு பி அ பர்சன் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் முன்னிலை நிறுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்க போகிறது. உங்களுக்கு பதவி உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் அதை எதிர்நோக்கி அதற்கான காரியங்களை இன்று செய்ய ஆரம்பியுங்கள். இன்றைய அதிர்ஷ்ட எண் 57 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த மேஜிக் நம்பரானது உங்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். 7 என்பது தடைகளை கடைந்துவிடும். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயரை வணங்கும்போது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சிக்கல்களும் வரப்போகிற சிக்கல்களும் நீங்கி ஒரு நல்லதொரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று தொழில் திட்டங்களிலே முன்னேற்றம் அடையக்கூடிய நாள். பணியிடத்திலே சில இடங்களிலே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. குடும்பத்துடன் ஒரு சின்ன பயணம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்திலே திடீர் பண லாபமும் உண்டு. காதல் வாழ்க்கையிலே தேவையற்ற தகராறுகள் ஏற்படக்கூடும். சில மன உளைச்சல்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. வியாபாரத்திலே ரிஸ்க் எடுக்கிறதுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். மாணவர் வழியிலே கல்வியிலே எந்த தடைகளையும் சமாளித்து ஆசிரியர் உதவினாலே வெற்றியை நோக்கி பயணம் செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொருளாதாரத்திலே உங்களுக்கு எதிர்பாராத வகையிலே பணம் சேரும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன் அப்படிங்கிற விஷயம், டே ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ப்ராபபிலிட்டி இன்றைக்கி நிறைய இருக்குது. அதனால் லிமிட்டட் வெர்ஷனில் கொஞ்சம் டே ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். பெனிஃபிட் உண்டு. பணத்தினுடைய விஷயங்கள் பெருக்கி கொடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்காமே கொஞ்சம் காசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எனக்கு கொஞ்சம் சம்பள உயர்வு எதிர்பார்த்திருந்தேன் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த நாளில் ஏற்படக்கூடும். இந்த நாள் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு மேஜிக் நம்பர் அப்படின்னா 9 மற்றும் 1 என்ற எண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். 9 என்ற எண் எப்படி கொடுக்கும்னா, நீங்கள் செயல்படுத்த வேண்டிய செய்கைகள் தானாக செயல்பட்டு உங்களுக்கு வந்துவிடும். நான் என்னால் முடியல, யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்களா பார்க்குறேன் அப்படிங்கிற எண்ணத்தும் இருக்கும்போது இந்த 9 என்ற எண்ணை வைத்துக் கொள்ளுங்கள். 1 என்ற எண் என்பது உங்களை தன்னிலைப்படுத்தி நீங்கள் யார் என்று செய்யக்கூடிய விஷயங்களிலெல்லாம் இந்த 1 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாளின் அதிதேவதையாக மனத்திலே நினைக்கக்கூடியவர் முருகப்பெருமான்.
அவரை நினைத்து தைரியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமாக அவரை வணங்க உங்கள் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை, ஒரு நிரந்தரமான செய்கை கொண்ட வாழ்க்கையை இந்த நாள் அமைத்து கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே, இன்று தொழிலே முன்னேற்றம் காணக்கூடிய நாள். உங்கள் யோசனையை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஆன்மீகத்திலே ஆர்வம் ஈடுபடும். வாழ்க்கை துணைக்கு பரிசு கொடுக்க நினைப்பீர்கள். நண்பர்களால் உதவி, நீண்டகால தடைபட்டிருந்த வேலைகள் சாதகமாகக்கூடிய விஷயங்கள் இந்த நாளில் நடக்கும். வியாபாரத்திலே புதிய ஒப்பந்தங்கள் லாபம் கிடைக்கும். உங்கள் செயலை கண்டு எதிரிகள் கலக்கம் அடைவார்கள். விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்கக்கூடிய காலகட்டம் இது. கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளவும் காஷன் பண்ண வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விட வேண்டிய நாள். அரசியலில் உள்ளவர்கள் மக்களின் ஆதரவை பெறக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும். இந்த நாளிலே உங்கள் யோசனையை கேட்டு நடக்கக்கூடிய நாட்களாக அமைவதனாலே பொருளாதாரத்திலே கன்சல்டன்சி அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, நான் சொல்லி மற்றவங்க கேட்கறது அப்படின்னு வச்சுருப்பீங்கல்ல, அந்த எண்ணத்து தொழிலில் இருப்பவர்கள் கொஞ்சம் அந்த கன்சல்டன்சி டியூனப் பண்ணிக்கோங்க. அதாவது அன்டில் அதர்வைஸ் நாலேஜ் இஸ் பெட்டர்மெண்ட்னு சொல்லுவோம். நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களை எக்யூப் பண்ணிக்கிறீங்களோ, நீங்கள் அந்த நாலேஜ் சேர்த்துக்கிறீங்களோ, அப்போ பொருளாதாரத்திலே உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கூட்டி கொடுக்கும் என்பதனாலே நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிற வேண்டிய நாள் இந்த நாள். நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் எடுத்து புஸ்தகங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிங்க. அதன் ரிலேட்டடான விஷயங்களுடைய தொடர்புடைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தேடி அவர்களுடன் அந்த வல்லுநர்களுடன் பேசுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் இது உங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொண்டு வந்து சேரும். குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை கணவரிடம் பேசி ஒரு நல்ல ஒரு தீர்மானமான முடிவுக்கு வர வேண்டிய நாளாகவும் இந்த நாளை அமைத்து கொள்ளுங்கள். வெளியில் வேலைக்கு செல்லும் பெண்கள் கொஞ்சம் அவங்க வேலையில் இருக்கக்கூடிய மேலதிகாரியிடம் சொல்லி தன்னுடைய வேலை பளுவினால் வரக்கூடிய பாதிப்புகளை எடுத்து சொல்லக்கூடிய நாள் இந்த நாள். அதனால் தைரியமாக அதுக்கேற்ற விஷயங்களை செய்யலாம். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. இந்த 3 முயற்சியை கொடுக்கும், 5 அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும். அதனால் எப்பெல்லாம் முயற்சி வேண்டுமோ அப்போல்லாம் இந்த 3 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களை அதிர்ஷ்டம் ஏற்கனவே தடைபட்டு இருந்தால் அந்த 5 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட தேவதையாக வெங்கடேச பெருமாளை வணங்க அவர் குபேர சம்பத்து அப்படிங்கிற லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாய் அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். கடகராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி நடக்கக்கூடிய நாள் இந்த நாள். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. காதல் வாழ்க்கை துணையினாலே கொஞ்சம் நேரம் செலவாகும். கோபத்தை மட்டும் விட்டுட்டா போதும். உங்களுடைய எதிர்பாலினத்தினுடன் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தொழில் சார்ந்த திட்டங்கள் வேகமாக முன்னேற்றம் அடையும். வணிக பயணங்களில் சிறப்பாக வெற்றிகள் பெறுவீர்கள். இன்று பண நெருக்கடியை சந்திக்கக்கூடிய நாள். காதல் வாழ்க்கையிலே புத்துணர்வு ஏற்படும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்கக்கூடிய நாள். பொருளாதார வசதி பெருகக்கூடிய நாளாக இருந்தாலும் சில விஷயங்களிலே கடன் வாங்குவதற்காக உங்கள் எண்ணங்கள் ஓடும். முடிந்தவரை கடன் என்ற எண்ணத்தை மனதிலிருந்து நீக்கி விடுவதற்கு யோசியுங்கள். நான் ஏற்கனவே வாங்கியிருக்கிற கடனுக்கு நான் எப்படி அதுக்கு இஎம்ஐ கட்டுவேன், அதை எப்படிலாம் நான் மெயின்டைன் பண்ணுவேன்னு தெரியலையே அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் கொஞ்சம் இந்த நாட்களிலே நம்ம சொல்லுவோம் 10% எடுத்து வைங்க அந்த கடனை அடைக்கிறதுக்குன்னு சொல்லுவோம். அதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கிடச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை திருப்பி செலுத்துவதற்கான பிளானை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு அட்லீஸ்ட் 1,00,000 ரூபாய்னா 1000 ரூபாய்னு எடுத்து உங்கள் கடனுக்கு அடைப்பதற்காக எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கடனுடைய தன்மையை குறைத்துவிடும். வீட்டிலையும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் நீங்கள் இன்றைக்கி போய் உப்பு வாங்கிட்டு வாங்க. கல் உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிடுங்க. கல் உப்பை வைக்கும்போது நல்லது ஒரு
பண வரவு எப்பயுமே பெருநீளாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனாலே இன்றைக்கி அந்த வேலையை செய்யுங்க. வெளியில் வேலைக்கு போகும் பெண்கள் இன்று பக்கத்தில் ஏதாவது துர்க்கை அம்மன் கோயில் இருந்தால் அங்கே போயிட்டு எலுமிச்சம்பழம் ராஜகனின்னு சொல்லுவாங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை புள்ளி இல்லாமல் பார்த்து வாங்கிட்டு போய் அது சுவாமிகிட்ட வச்சுட்டு நீங்கள் எப்பவும் உங்கள் பையிலே வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகளினால அந்த தொல்லைகள் நீங்கி ஒரு நல்லது ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இந்த நாள் அமைத்து கொடுக்கும். இந்த நாளை மேலும் மெருகூட்டுவதற்காக ஒரு அதிர்ஷ்ட எண் என்று பார்த்தால் 8 மற்றும் 4 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த எண் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றிவிடும். எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களே, இன்று பணியிடத்திலே சில சிரமங்களை கொண்டு அதனுடைய வாய்ப்புகளை வைத்து கொண்டு நீங்கள் முன்னேறுவதற்கு முயற்சி செய்வீர்கள். குழப்பமான மனநிலை இருக்கும். எதிர்பார்த்த வெற்றியை பெற கடின உழைப்பு தேவைப்படும். தந்தையின் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. இன்று பெரிய ரிஸ்க் எடுப்பதிலே தவிர்க்கவும். படிப்பு தொடர்பான முயற்சிகளிலே ஆசிரியரின் ஆதரவு கிடைக்கும். வண்டி வாகனம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். வாழ்க்கையிலே எதிர்கால திட்டங்கள் குறித்து பெரியோரிடமும் பெற்றோரிடம் விவாதிப்பீர்கள். பண பரிவர்த்தனை கிடைக்கக்கூடிய நாள் இன்று. கவனம் தேவை. உற்றார் உறவிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் உங்களை சிக்கலில் மாட்டிவிடும். நிதி ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாள் பொருளாதாரத்திலே ஒரு நல்ல முன்னேற்றமான நாள் என்று சொல்லலாம். ஆனாலும் கொஞ்சம் ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனோவேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய செலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கான விஷயத்தில் கொஞ்சம் மனசை செலவு பண்ண வேண்டியிருக்கும். எஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நான் ஃப்யூச்சர் பெனிஃபிட் ரிலேட்டடாக மேட்டர்லாம் போவேன் அப்படிங்கும்போது தேவையற்ற முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் தேவையற்று இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. குடும்பத்தில் இருக்கும் பெண்கள், குடும்ப நிர்வாகத்து கூட இருக்க பெண்கள் இன்றைக்கி உப்பு மற்றும் மஞ்சளை போய் வாங்கிட்டு வாங்க, வீட்டில் வச்சுக்கிடுங்க. இது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். செவ்வாய்க்கிழமை மங்களகரமான வாரம் அப்படின்னு சொல்லுவோம். உப்பு வாங்கி வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. உப்பு, கல் உப்பு ஜாடியில் போட்டு வச்சுருப்பாங்க அப்போல்லாம். அந்த மாதிரி உப்பு வாங்கி வச்சுக்கிடுங்க. அது எப்பயும் பெருநீளாக இறங்காமல் பார்த்துக்கிடுங்க, எப்பயும் குறைய வேண்டாம்னு பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி மஞ்சக்கிழங்கு வாங்கி வச்சுக்கோங்க. முடிந்தால் மஞ்சக்கிழங்கை இன்றைக்கி யாருக்குன்னா சுமங்கலிக்கு கொடுங்க, கோயிலில் போய் கொடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தினுடைய பண பலத்தை, பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நாட்களாக அமைத்து கொடுக்கும். மேலும் வேலைக்கு செல்லும் பெண்கள் இன்று கொஞ்சம் அவங்களுடைய உயர் அதிகாரியிடம் சென்று நான் அடுத்த வேலை என்ன செய்யணும்னு கேட்டு வாங்குங்க. நீங்கள் ரொம்ப நாளாக அந்த விஷயத்தை கேட்கலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட இருக்குது. அதாவது அவங்க சொன்ன வேலையை தான் செஞ்சுட்ருக்காங்க, மொனோட்டனஸாக இருக்காங்க, புதுசாக எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால கொஞ்சம் புது வேலைகளை கேட்டு அதுவரையும் நான் வேலை செய்வேன்னு ஒரு ப்ரெசன்ஸ் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய தன்மை மாறும். மேலும் இன்று உங்களுடைய எண்ணெய் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மேஜிக் நம்பர் அப்படின்வோம். அது 3, 5 என்ற எண்ணை பயன்படுத்தும் போது எப்படி இருக்கும்னாக்கா முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த முயற்சியின் தன்மையினாலே உங்களுடைய வாழ்க்கையின் பாதைகளை மாற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா அந்த தட்சிணாமூர்த்தி, குரு தட்சிணாமூர்த்தியை சென்று வணங்குங்கள். அவரை போய் வணங்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள், உங்களுடைய சுப்பீரியர்ஸ், உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆலோசகராக மாறுவார்கள். உங்களுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கைடன்ஸாக வார்க்கத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிவிடும். அதற்கான காரணம் இந்த நாளிலே ஏற்படும். அதனால் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, இன்று குடும்ப உறவிலே தேவையற்ற கருத்து வேறுபாடு ஏற்படும். தொழிலிலே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல நண்பர்களின் உதவியினாலே பெரிய வேலையை செய்து முடியக்கூடிய காலம் இது. பிறரை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் இது. பணியிடத்திலே பண பலன் பெறுங்கள். சில சோம்பலை விட்டுவிட்டு கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும்.
வியாபாரத்திலே புதிய திட்டங்கள் வெற்றியடையும். பழைய கடனில் இருந்து விடுபடுவார்கள். வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்கள் புதிய கடைகள் மாற்ற வேண்டும் என்றால் இந்த நாளிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனாலே நீங்கள் புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும். மேலும் பொருளாதார வசதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் டேர்ம் பிளானிங் அப்படிங்கிறது பண்ணலாம். எஸ்பெஷலி ட்ரேடிங் ரிலேட்டட் மேட்டரில் யாருன்னா ஒருத்தர் வாங்கி விற்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பண்ண வேண்டும் என்று எண்ணியிருந்தீர்கள் என்றால் அதற்கான முயற்சிகளை இன்று ஏற்படலாம். இதை செயல்படுத்த ஆரக்கூடிய நல்ல நாள் இன்று. தொழிலிலே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதனாலே நீங்கள் புது கான்ட்ராக்ட் போடலாம். சபார்டினேட்ஸ் கிட்டெல்லாம் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணினீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் கொஞ்சம் அக்கம் பக்கத்தை அனுசரித்து செல்வது நல்லது. கூட இருக்கக்கூடிய அந்த சர்வன்ட் மெய்ட்ஸை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யுங்கள். அவர்களுடைய மன மகிழ்ச்சியினால் வரக்கூடிய பலன்களை நீங்கள் காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வேலைக்கு செல்லும் பெண்கள் உங்களுடைய இருக்கும் சக ஊழியருடன் கலந்து ஆலோசியுங்கள். உங்களுடைய நிறை குறைகளை அவருடன் பேசுங்கள். அவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த தன்மையினாலே வாழ்க்கையிலே பல விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் டேவாக இந்த டே அமையும். இந்த நாளின் மேலும் மெருகூட்டக்கூடிய நாளாக அமைக்கக்கூடியது 5, 6 என்ற இந்த மேஜிக் நம்பர்ஸ். 5 அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும். 6 என்பது நமக்கு வரக்கூடிய ரிண ரோக சத்துருன்னு சொல்லுவோம். நமக்கு வரக்கூடிய மருத்துவ செலவுகள், வழக்கு ராஜ்யங்கள் மற்றும் கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். அதனாலே இந்த எண்களை பயன்படுத்தும் போது மிக முக்கியமாக கடனிலிருந்து விடுபடுவதற்கு மிகவும் நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடிய எண்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளின் அதிர்ஷ்ட தேவதை என்று எண்ணும்போது நமக்கு வாழ்க்கையிலே என்றுமே தேவதையாக இருந்து அருள்பாலிப்பவர் லக்ஷ்மி தேவி. இவரை வழிபட வழிபட உங்களுடைய வாழ்க்கையிலே பல மைல்கல் உங்களுடைய முன்னேற்றத்தை காண்பீர்கள் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்று வியாபாரத்திலே உங்கள் முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்கள் தேவையற்ற கொஞ்சம் கர்வத்தினாலே பணம் செலவாகும். பிள்ளைகளிலிருந்து நல்ல செய்தி கேட்பீர்கள். சொத்து தொடர்பான சாதகமான சூழ்நிலை உண்டு. மாணவர்களுக்கான உயர்கல்வி பாதை அமையும். முக்கிய வேலைகளை திட்டமிட்டு அதை செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் உறவினர்களிலிருந்து சில நல்ல செய்திகள் வந்து சேரும். பயணங்கள் அனுகூலத்தை தரும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அலுவலகத்திலே நல்ல சூழ்நிலை அமையும். வியாபாரத்திலே வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். லாபம் இரட்டிப்பு ஆகுவதற்கு வாய்ப்பு உண்டு. சக பணியாளர்கள் நல்லபடியாக இருப்பார்கள். உங்களுடைய பங்குதாரர் உங்களுடைய அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்திலே முன்னேற்றமான சூழ்நிலையும் லாபமும் கிடைக்கும். பொருளாதாரத்திலே ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சீரான நாளாக அமைத்து கொடுக்கும். வாழ்க்கையிலே பணம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. அந்த பணத்தை அழகாக உங்களுக்கு வந்து சேருவதற்கு வழிவகை செய்து கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கணவன் நல்ல அன்போடு அனுசரணையோடு பண வசதியோடு செல்வாக்குடன் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருப்பார்கள். இந்த நாள் உங்கள் பண சிக்கல் தீர்ந்துவிடும். வேலைக்கு செல்லும் பெண்கள் சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகளை எதிர்பார்க்கலாம். இது கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையலாம். இன்றைய நாளில் மேலும் மெருகூட்டுவதற்காக 4 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இது உங்களுடைய எதிர்பார்ப்பை இரட்டிப்பு ஆக்கி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட தேவதை அருகில் இருக்கும் துர்க்கை கோயிலுக்கு செல்லுங்கள். முடிந்தால் துர்க்கை நேரத்திலே ராகு காலத்திலே உங்கள் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே சுபிட்சத்தின் எல்லையிலே நீங்கள் காணலாம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியம் சற்று கவலை தருவதாக இருக்கும். உங்கள் வேலைகளை முடிப்பதிலே கூடுதல் கவனம் தேவை. மனைவியின் ஆலோசனை, உங்கள் நிதி நிலைமை போன்றவை முன்னேற்றமாக இருக்கும். காதல் வாழ்க்கையிலே இனிமை நிறைந்ததாக இருக்கும்.
படிப்பு தொடர்பாக ஆசிரியர்கள் கணிசமாக உயர்ந்த கொடுக்கக்கூடிய மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஆசிரியர்களுடைய ஹெல்ப்னால் மாணவர்கள் கொஞ்சம் ஆதரவோடு கொஞ்சம் முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்வார்கள். பணியிடத்திலே மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்திலே சிறப்பான நாள் என்றே சொல்லலாம். வீட்டிலே மகிழ்ச்சி கிடைக்கும். கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு அது எளிதாக கிடைத்து விடக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய நாள் இது. காதல் விஷயத்திலே குடும்பத்திலே ஒப்புதல் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். உங்கள் வேலை தொடர்பாக வாழ்க்கை துணையிடம் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். இந்த நாளிலே பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையிலே எப்படி பில்டப் பண்ணி வாழ்க்கை போகணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணக்கூடிய நாள் இது. பக்கத்தில் இருந்து கடன் வாங்கி செல்லக்கூடும். அப்படிங்கிற போது நீங்கள் வங்கிகளிலே கடன் பெறுவதற்கான நிதி பெறுவதற்கான நாட்களை இந்த நாள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய அப்ளிகேஷனை ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணிக்கிடுங்க. உங்களுடைய கொலாட்ரல் அப்படிங்கக்கூடிய சொத்து ரிலேட்டடான விஷயங்களை கொஞ்சம் வெட்டிங் பண்ணிவிட்டு உங்கள் நியர்பை பேங்கர்ஸோ இல்லை ஃபினான்ஸ் பர்சனையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கடன் எளிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த நாள் உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். வீட்டில் இருக்கும் குடும்ப பெண்கள் கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் முடிந்தவரை சுபிட்சத்தின் அடிப்படையாக அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கல் உப்பு கொஞ்சம் நீரில் போட்டு வீடை துடைத்து விடுங்கள். உங்களுடைய வீட்டிலே லட்சுமி கடாட்சம் பெறுவதற்கான வாய்ப்புகளை அது கொடுக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் நம்ம வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மஞ்சக்கிழங்கு ஒரு சின்ன அளவிலே கல் உப்பை ஒரு பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. உங்கள் பேக்கெட்டில் எப்பவுமே இருக்கட்டும். அது பிளாஸ்டிக் கவரில் இருந்ததுன்னா நீர்த்து போகாமல் இருக்கும். உங்களுடைய பேக்கில் எப்பயும் வச்சுக்கோங்க. பர்ஸில் பணம் எப்பவும் உங்களுக்கு தங்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று மேலும் உங்களுடைய பண வரத்தையும் பொருளாதார சிக்கலையும் தீர்ப்பதற்கு 4-2 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். பொதுவாக இந்த 4 என்ற எண் எப்படின்னா நம்முடைய வண்டி வாகனம் விஷயங்களும் சுக விஷயங்களையும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது, சுகம் வேண்டும் அப்படின்னா இந்த 4 யூஸ் பண்ணுங்கள். பணச்சிக்கல்கள் இருக்கும்போது 2 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இது 2ம் உங்களுக்கு வாழ்க்கையை மேம்பாடை கொண்டு வந்து தரும். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு ராகு காலத்தில் முடிந்தவரை சென்று ஒரு விளக்கு போட்டு, நெய் விளக்காக இருந்தால் நல்லது, அகல் விளக்கு புது விளக்காக இருந்து அதை போட்டு தெய்வத்தை வழிபட உங்களுக்கு பல விதத்திலும் சுபிட்சத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாய் அமைய எல்லாம் வல்ல இறைவன் நடக்கும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உடன் பிறந்தவர் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும். சொத்து வாங்கிறது விற்பது தொடர்பாக ஆவணங்கள் சரிபார்ப்பது அவசியம். பண பரிவர்த்தனை செய்வதை தவிர்க்கவும். பிறரிடம் சிக்கியுள்ள பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று உங்களின் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்திலே வேலை மாற்ற நினைப்பவர்களுக்கு நல்ல விஷயம் நடப்பதற்கும் இடையூறுகள் ஏற்படும். இன்று உங்கள் தேவைகள் பணத்துக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய நேரங்கள் உண்டு. சிலருக்கு ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலிலே சிறப்பான முடிவுகள் உண்டு. அதாவது கூட்டு தொழிலிலே சிறப்பான முடிவு. உங்கள் பொருளாதார நிலை மேம்படும். வேலையிலே வெற்றி வாய்ப்பு ஏற்படும். பொருளாதாரத்திலே சிக்கல் உண்டு. கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கடன் வாங்க வேண்டி வரும். அதனால் முடிந்தவரை அகலக்கால் வைப்பதை தவிர்த்து விடுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி விஷயங்களிலெல்லாம் போய் இன்றைக்கி டே ட்ரேட் பண்ணுறெல்லாம் வேண்டாம். தின வர்த்தகம்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிந்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ஃபினான்ஷியல் மேட்டருக்குள்ளார நுழையாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் குடும்பத்தின் சுபிட்சத்தை வேண்டி வாழ்க்கையை இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நல்ல ஒரு அகல்லையோ நெய் தீபத்தை போட்டு சுவாமிகிட்டே வீட்டிலேயே சுவாமிகிட்ட வச்சு வணங்குவது சால சிறந்தது. முடிந்தால் லக்ஷ்மி சோஸ்திரங்களை சொல்லுங்கள்.
குபேரலட்சுமி ஸ்தோத்திரங்களை சொல்லும்போது உங்களுடைய வீட்டினுடைய கடன் தொல்லை தீரும், நல்லதொரு பலனை கொடுக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் வீட்டிலேருந்து வேலைக்கு போகும்போது இந்த பட்டைன்னு சொல்லுவோம் மசாலா, அதில் அந்த பட்டை சுருளை எடுத்துக்கிடுங்க. அதில் 10 ரூபா இல்லை 20 ரூபா தாளை நல்லா சுருட்டி உங்களுடைய ஹேண்ட்பேக்குள்ளே வைத்து கொள்ளுங்கள். அது பண வரத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். அதன் மூலியமாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். அது மட்டுமல்ல, நீங்கள் 8 மற்றும் 4 என்ற மேஜிக் நம்பரை யூஸ் பண்ணுங்க. பொதுவாக 8ங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், லாங் டேர்மில் கொடுக்கும். 4ங்கிறது எதையும் பெருசாக எதிர்பார்க்க வைக்கும். அதனால் எதையுமே பெரிதாக எதிர்பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் இந்த 8 மற்றும் 4 என்ற எண்களின் மூலமாக நீங்கள் அதை நிஜப்படுத்திக் கொள்ளலாம். இந்த நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருமலையில் இருக்கும் வெங்கடேச பெருமாள். இவரை வணங்க உங்களுடைய வாழ்விலே பலவிதத்திலும் நன்மைகள் உண்டாகும் என்பதில் ஐயமில்லை. இந்த நாள் மேலும் நல்ல நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, இன்று அலுவலகத்திலே சக ஊழியருடன் முக்கிய வேலை செய்து முடிப்பதிலே திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. வியாபாரம் தொடர்பான சாதகமான பலன் கிடைக்கும். சொத்து தொடர்பான நன்மைகள் உண்டு. வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். குடும்பத்திலே உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண முயல்வீர்கள். உங்களுக்கு பிடித்தமான நபர்களை சந்திக்க வாய்ப்புள்ளது. லாபகரமான ஒப்பந்தங்களை பெறலாம். உங்கள் மன உளைச்சல்கள் நீங்கிவிடும். காதல் வாழ்க்கையிலே இனிமை நிறைந்திருக்கும். குடும்ப உறுப்பினருடன் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று அங்கே தீர்த்தம் ஆடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதாவது நல்ல ஒரு நீர்நிலையிலே குளித்து சுவாமியை பார்ப்பதற்கான வாய்ப்பு இந்த நாளில் அமைய உண்டு. இந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பதனாலே பொருளாதாரத்திலே நீங்கள் சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். பண வரவு உண்டு. சிறிய அளவிலே ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செய்யலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள் குடும்ப பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கூடி உட்கார்ந்து தீர்வு காணக்கூடிய நாளாக அமையதுனாலே நல்ல ஒரு கூட்டு முயற்சிகளாக செய்யலாம். அதே மாதிரி கூட்டு வியாபாரங்கள் செய்பவர்கள் தங்களுடைய சக வியாபார அன்பர்களை கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்து கொள்ளலாம். இந்த நாளிலே உங்களுக்கு திட்டமிடல் கொஞ்சம் முக்கியமான விஷயம். அதனால் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இதனால் ஒரு ரொம்ப நல்ல சுபிட்சமான பொருளாதாரத்தை ஒரு முயற்சி திருவினையாக்கும் என்ற எண்ணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். மேலும் குடும்பத்தில் இருக்கும் குடும்ப அன்பர்களுக்கு, பெண்களுக்கு கூட்டு குடும்பமாக இருக்கவில்லை, இல்லை மைக்ரோ அப்படின்னு ஆகிட்டோம். ஆனால் உறவினர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் வருவார்கள். உங்களுடைய அன்பான ஒரு உபசரணியினாலே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நாளாக அமையும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே ஒரு நல்லது ஒரு சூழல் அமையும். இணக்கமான சூழ்நிலையினாலே மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாள் மேலும் மெருகூட்டுவதற்கான நம்பராக எடுத்துக்கொள்வது 2 மற்றும் 3 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். தனமும் முயற்சியும் திருவினையாக்கி உங்களை நல்லதொரு காலத்துக்கு சென்று சேரும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை வழிபட உங்களுக்கு கிட்டாத விஷயங்களும் வந்து கிட்டிவிடும் அப்படின்னு சொல்லுவான். அதாவது எது கிடைக்கலன்னு எதிர்பார்த்தாலும் அதுவுமே உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும். இதனால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும். அதுவே நிதர்சனமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, மாணவர்கள் படிப்பு விஷயத்திலே சில பிரச்சனைகள், எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் போன்றவற்றை பேசக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகள், தேவைகளை பூர்த்தி செய்வதிலே உங்கள் செலவுகள் அதிகமாகும். நீண்ட நாட்களாக இருந்த பயணங்கள்
அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவீங்க. வாழ்க்கை துணையின் முன்னேற்றத்தை பற்றி கொஞ்சம் ஆர்வம் கொள்வீர்கள். சொத்து வாங்கிறது விற்பது தொடர்பான சிறப்பான பலன்கள், கோர்ட்டு கேஸ் விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு தீர்வு, இதெல்லாம் நடக்கக்கூடிய நாளாக அமையும். சமூக பணிகளிலே ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். அரசாங்க அதிகாரத்திலே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த நாள் அமையும். பொருளாதார விஷயத்திலே கொஞ்சம் சிக்கல் இருந்தாலும் நீங்கள் பொது வாழ்விலே இருப்பதனாலே உங்களுடைய சிக்கல்கள் தீர்ந்து விடக்கூடிய எண்ணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவுக்கான வழிகள் பல விதத்திலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உபரி தொழில் வருமானங்கள் எல்லாம் பற்றி சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் கொண்டவராக இருந்தால் இந்த நாள் அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் யோசிங்க. உங்களுக்கு நிறைய புது க்ளூஸ் கிடைக்கும், ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும். வீட்டிலே இருக்கும் பெண்கள் உபரி வருமானத்துக்கான வழிகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு கால திட்டமிடல் செய்யலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் கொஞ்சம் அவங்களும் இந்த நாளில் ஒரு இனிமையான நாட்களாக அமைத்துக் கொள்வதற்கு சக ஊழியருடன் அன்பாக இருந்தாலே போதும், அவர்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும். இந்த நாளின் மேஜிக் நம்பர் 1 மற்றும் 6. 1 என்பது தன்னிலைப்படுத்துவது, 6 என்பது அடுத்தவருடைய சுக துக்கங்களிலே பங்கெடுத்துக் கொள்வது. ஸோ அடுத்தவர்களை பற்றி கலந்து ஆலோசித்து கொண்டு நாம் முயற்சி செய்து நான் என்னை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற காரண காரியங்கள் வரும்போது இந்த எண்கள் உங்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கும். இந்த நாளின் அதிதேவதை அப்படின்னு சொன்னால் சூரிய பகவானை வழிபடுங்கள். சூரியன் நாளை வழிபட்டாலே உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உங்களுடைய நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய எண்ணங்களை வலுப்படுத்தி கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களே, இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு. உடன் பிறந்தவருடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். பிள்ளைகளிடம் விருப்பங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய நாள். உங்கள் மன வருத்தம் நீங்கக்கூடிய நாள். திருமண முயற்சிகளிலே நல்ல வரன் வரக்கூடிய நாள். பணியிடத்திலே சாதகமான சூழ்நிலை நிலவக்கூடிய நாள். வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு லாபகரமான ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நாள். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். தந்தையின் வழிகாட்டுவதனாலே வெற்றியை நோக்கி ஒரு செல்லக்கூடிய வெற்றி தரும் நாள். திட்டமிடும் வேலைகளை சிறப்பாக முடிக்கக்கூடிய நாள். உறவிலே இனிமை தரக்கூடிய நாள் என்று சிறப்பான பலன்களை கொண்ட நாளாக இந்த நாள் அமைகிறது. பொருளாதார வகையிலே நீங்கள் இருக்கும் முயற்சிகளுக்கு ஒரு சாதகமான தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். நீங்கள் நினச்ச அதிர்ஷ்ட தேவதை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வரும். அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். டே ட்ரேட் வித் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி டே ட்ரேட் பண்ணலாம். வச்சு கொஞ்சம் லாஸ் இருந்தால் பரவாயில்ல, கட் பண்ணி வெளியில் வரணும்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணினா போதும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் அடிஷ்னல் மணி, உபரி மணி யூ கேன் ஏர்ன் இட். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கும் பெண்கள், குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய நாள்னால குடும்பம் ஒன்றுக்கு சுபிட்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பக்கத்தில் இருக்கும் அன்பர்களும் மேலதிகாரிகளும் கொஞ்சம் ஒத்துழைப்போடு நடப்பதனால மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை இன்றைக்கி அலுவலகத்தில் பார்க்க போகிறீர்கள். அதனால் கொஞ்சம் சந்தோஷத்தை உங்களோட சேர்ந்திருப்பீங்க. இன்றைக்கு அதிர்ஷ்ட தரும் எண் அப்படின்னு சொன்னாக்க 7 மற்றும் 9. 7 அப்படின்னா தடையை கொண்டு வந்தால் அதெல்லாம் தீர்க்கணும்னா 7 யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தைரியம் குறைவாக இருந்ததுன்னா, இல்லை சோம்பலாக டயர்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா 9 என்ற எண்ணை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் சிக்கல்கள் இருந்தால் இந்த 7, 9 என்ற எண் உங்களுக்கு அந்த தடைகளும் சிக்கலிலிருந்து இயக்கிவிடும். மேலும் இன்றைக்கு அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கே நரசிம்ம பெருமாள் அமர்ந்திருப்பார். அந்த நரசிம்மருக்கு சாயங்கால வேளையில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை பண்ணும்போது உங்களுடைய மனக்குறைகளை அவரிடம் வைக்கும்போது அந்த குறைகள் அனைத்தும் அவர் நீக்கி உங்கள் வாழ்க்கையின் சுபிட்சத்தை கொண்டு வந்து தருவார். இந்த வாழ்க்கையின் சுபிட்சம் இந்த நாளிலே மேலும் இரட்டிப்பாக வேண்டும் என்பதை எல்லாம் வல்ல அருள் இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன்.